Hello everyone. Today we are going to see the topic boats and streams. Boats and streams வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸோட கண்டினியூஷன் தான். ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வீடியோ பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்மளால் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஸ்பீடையோ ஆர் வெஹிக்கிளோட ஸ்பீடையோ ஒரு பர்டிகுலராக ஒன் திங்கை தான் நம்ம எடுத்துப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா போட்டோட ஸ்பீடையும் கன்சிடர் பண்ணுறோம், ரிவரோட ஸ்பீடையும் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டூ டேர்ம்ஸாக வந்து நம்ம ஸ்பீடை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வந்து ஸ்பீட் ஆஃப் போட்டை வந்துட்டு எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு டினோட் பண்ணுறோம். ஸ்பீட் ஆஃப் ரிவரை வந்துட்டு போட்டை வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர், ஸ்பீட் ஆஃப் ரிவர் வந்து ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ரிவர் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ போட்டும் அதே சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை என்னென்னு எடுத்துப்போம்னா டவுன் ஸ்ட்ரீம்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா போட்டோட ஸ்பீட் ப்ளஸ் ரிவரோட ஸ்பீட். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஏன் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே வந்துட்டு ரிவரில் ஸ்விம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற டேரக்ஷன்லேயே நம்ம ஸ்விம் பண்ணோன்னா நம்மளோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு அடிஷன் பண்ணுறோம். தென் இப்போ வந்து ரிவரோட டேரக்ஷன் வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு இந்த டேரக்ஷனில் இருக்குது, போட் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்பீட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா போட் ஸ்பீட் மைனஸ் ரிவர் ஸ்பீட். ஓகேவா? ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதே சேம் லாஜிக் தான். இப்போ நம்ம ரிவரில் வந்துட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் நம்ம ஸ்விம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், what will be the boat speed in still water and speed of river if the boat takes 12 hours to row 48 km upstream and 8 hours to row the same distance downstream. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு போட் அண்ட் ரிவரோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க, அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீமோட டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த கான்செப்டில் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒய் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இந்த எல்லா ஸ்பீடும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராப்ளமில் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ் ஒய் தான் இங்கே நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ தென் அப்ஸ்ட்ரீம் ஜென்ரலாக ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம், இதுதான் ஜென்ரலாக ஃபார்முலா. ஸோ வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு தனியாக வந்துட்டு டிஸ்டன்ஸ் பை டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ 48 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 4 km per hour. தென் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதே 48 km தான் டவுன் ஸ்ட்ரீம்லையும் போகுது. ஸோ இங்கே வந்து 48 km தான், இங்கே வந்து டைம் வந்து 8 hours. ஓகேவா? ஸோ 6 km per hour. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த மாதிரி டெரைவ் பண்ணுறதும் இதுவும் ஈக்குவல் தான். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தென் டவுன் ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தென் இந்த ரெண்டு ஈக்குவேஷனே ஆட் பண்ணோம் அப்படின்னா 2x ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 km per hour. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுங்கிறது 5 km per hour, இதுதான் போட்டோட ஸ்பீட். தென் ஒய் ஈக்குவல் டு 1 km per hour, இதுதான் ரிவரோட ஸ்பீட். ப்ராப்ளம் நம்பர் 2, Simran takes 1 hour to row a place and coming back. If the river is running at 2.4 km per hour and Simran have a speed of 12 km per hour in still water, what is the distance is the place from Simran's starting point? ஓகேவா? ஸோ வந்துட்டு சிம்ரன் வந்துட்டு ரிவரில் வந்துட்டு ஸ்விம் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு திரும்ப கம்மிங் பேக் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது. ஓகேவா? ஸோ வந்துட்டு ரெண்டு ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, சிம்ரனோட ஸ்பீட் ரிவரோட ஸ்பீட் கொடுத்துட்டு இந்த சிம்ரனோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த பிளேஸ்லேருந்து சிம்ரனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்துடுறா. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டி கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறோம். இதை தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம எதை வேணால் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் இந்த பிளேஸ்க்கு போகிறத வந்துட்டு அப்ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிறேன், கம்மிங் பேக் ஆகிறத டவுன் ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 12 km per hour, then y equal to 2.4 km per hour. So speed of upstream என்ன x minus y. So 12 minus 2.4. Then downstream speedங்கிறது x plus y. So 12 plus 2.4. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பிளேஸ்க்கு போயிட்டு கம்மிங் பேக் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ஸ்ட்ரீமை வந்து நம்ம டைம் அப்ஸ்ட்ரீம் டியூன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது வந்து டைம் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு, ஸோ போயிட்டு கம்மிங் பேக் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது, ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ டைமோட ஃபார்முலா என்ன,
டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் டைமோட ஃபார்முலா. இங்கே வந்துட்டு சேம் டிஸ்டன்ஸ் தான் ஓகேவா. அப்ஸ்ட்ரீம் போகிறதும் டவுன் ஸ்ட்ரீம் போகிறதும் சேம் டிஸ்டன்ஸ் தான், d கிலோமீட்டர் தான். ஸோ d டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டைமோட ஃபார்முலா என்ன, அதே டிஸ்டன்ஸ் தான். ஸோ d டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ d டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 9.6. இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துட்டு 14.4 ஓகேவா ஈக்குவல் டு 1. ஸோ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா டியோட வேல்யூ வந்துட்டு 5.76 கிலோமீட்டர் ஓகேவா. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து சிம்ரனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு 5.76 கிலோமீட்டரில் இருக்குது. Question number 3. An ocean current flows at a rate of 1.5 km per hour. A shark can swim in still water at the rate of 4.5 km per hour. What is the average speed for the entire distance travelled if the shark swims from India to Australia and comes back? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஷார்க் வந்து இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப கம்பேக் ஆகுது ஓகேவா. ஸோ வந்துட்டு ஷார்க்கோட ஸ்பீட் வந்து 4.5 km per hour, ஓஷனோட ஸ்பீட் வந்து 1.5 km per hour. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்துட்டு ஷார்க்கோட ஸ்பீட் என்ன 4.5, ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தென் ஓஷனோட ஸ்பீடை வந்துட்டு நம்ம ஒய் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறோம், ஒய் ஈக்குவல் டு 1.5 km per hour. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன எக்ஸ் மைனஸ் ஒய், ஸோ 3 km per hour. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ 4.5 + 1.5 6 km per hour ஓகேவா. ஸோ வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இப்போ அந்த ஷார்க் வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வந்து ட்ராவல் பண்ணுது ஓகேவா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, நம்ம d கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வந்துட்டு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி நம்ம எதை வேணால் அப் டவுன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைரெக்ஷனை வந்து அப்ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிறோம். கம்மிங் பேக் ஆகுறத வந்து டவுன் ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிறோம். ஸோ வந்துட்டு அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும், ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு திரும்ப கம்பேக் ஆகுது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து d + d 2d ஓகேவா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 2d. தென் டோட்டல் டைமுங்கிறது இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேமுங்கிறனால நம்ம ஒரே பேராமீட்டராக 2dன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து டைம் வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு தனியாக டைம் ஆகும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு தனியாக டைம் எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ ரெண்டு ஸ்பீடுமே வேறு வேறு ஓகேவா, வேறு. ஸோ டோட்டல் டைமை எப்படி எடுத்துக்கிறோன்னா அப்ஸ்ட்ரீம் டைம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டைம்னு ரெண்டாக எடுத்துக்கிறோம் ஓகேவா. தென் 2d டிவைடட் பை டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ d பை ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ 2d டிவைடட் பை d பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 3. ஸோ d பை 3 ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்துட்டு 6. ஸோ d பை 6 ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 4 km per hour. ப்ராப்ளம் நம்பர் 4. Ajay takes 4 hours more while swimming upstream than downstream. His speed in still water is 10 km per hour. The speed of the stream is 2 km per hour. What is the distance ஓகேவா. ஸோ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. அஜய் வந்துட்டு அப்ஸ்ட்ரீமில் போகும்போது 4 hours டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை விட 4 hours வந்து அதிகமாக எடுத்துக்கிறான் ஓகேவா. ஸோ வந்துட்டு ரெண்டு ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, அஜயோட ஸ்பீட் அண்டு ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ எக்ஸ் வந்துட்டு அஜயோட ஸ்பீட், ஒய் வந்துட்டு ஸ்ட்ரீமோட ஸ்பீட். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய், ஸோ 10 - 2 8 km per hour. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ 10 + 2 12 km per hour. இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அஜய் டேக்ஸ் 4 hours more while swimming upstream then downstream. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னென்னா டவுன் ஸ்ட்ரீமை விட 4 hours more ஓகேவா. ஸோ அப்ஸ்ட்ரீம் டைம் வந்துட்டு 4 + டைம் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம் ஓகேவா. ஸோ டைமோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ d பை SU ஈக்குவல் டு 4 + டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் சேம் தான் ஓகேவா. ரெண்டு டிஸ்டன்ஸுமே சேம் தான், டைம் தான் வந்துட்டு அப்ஸ்ட்ரீமில் போகும்போது அதிக டைம் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் ரெண்டையுமே நம்ம டீன்னு தான் டினோட் பண்ணுறோம், d டிவைடட் பை SD ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ d டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 8 ஈக்குவல் டு 4 + d பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்துட்டு 12. ஸோ வந்துட்டு d பை 8 - d பை 12 ஈக்குவல் டு 4. ஸோ வந்துட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா d ஈக்குவல் டு 96 km. இதுதான் அந்த டிஸ்டன்ஸ். ப்ராப்ளம் நம்பர் 5. Raj swims 26 km downstream in the same time as 14 km upstream. What is his speed in still water if speed of stream is 3 km per hour ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா
டைம் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. டவுன் ஸ்ட்ரீமில் போகிற டைமும் அப்ஸ்ட்ரீமில் போகிற டைமும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டோட டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ராஜோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரீமோட ஸ்பீடை நம்ம எப்போ எப்படி எடுத்துப்போம்னா ஒய்ன்னு எடுத்துப்போம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 3 km/h. இங்கே ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு டைமும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, டவுன் ஸ்ட்ரீம் டைமும் அப்ஸ்ட்ரீம் டைமும். ஸோ டைம் ஃபார் அப்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டைம் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ டைமோட ஃபார்முலா வந்துட்டு DU/SU. ஓகேவா, இங்கே வந்துட்டு இந்த சம்மில் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே டின்னு டினோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து சேம். ஆனால் இங்கே வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம் அப்போ 26 km, அப்ஸ்ட்ரீம் அப்போ 14 km. ஸோ அதனால நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். DU டிஸ்டன்ஸ் ஃபார் அப்ஸ்ட்ரீம், இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ DU டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட், ஸோ DD டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ வந்துட்டு DU வந்துட்டு 14 km. ஸோ 14 டிவைடட் பை x மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது தான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு 26 டிவைடட் பை x ப்ளஸ் ஒய். ஓகேவா, ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஒய்க்கு பதிலாக 3 km 3 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 10 km/h. ஸோ ராஜோட ஸ்பீட் என்னென்னா 10 km/h. Question number 6. Ratio of Kudi's swimming speed in still water to the speed of river is 7:1. She swims 4.2 km up the river in just 14 minutes. How much time will Kudi's take to swim 18.4 km down the river? ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு அப் டவுன்கிறது அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடீஸோட ஸ்விம்மிங் ஸ்பீடுக்கும் அப்புறம் வாட்டரோட ரிவரோட ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 7:1. தென் வந்துட்டு 4.2 கிலோமீட்டரை வந்துட்டு அப்ஸ்ட்ரீமில் வந்து 14 மினிட்ஸில் வந்து அவள் ஸ்விம் பண்ணிடுவான். ஓகேவா, அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 18.4 கிலோமீட்டரை டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டைமில் வந்து அவள் ஸ்விம் பண்ணுவாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க குடீஸோட ஸ்பீட் தென் ரிவரோட ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ x/y ஈக்குவல் டு 7:1. ஓகேவா, ஸோ x டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 1 நம்ம எழுதலாம். ஸோ x ஈக்குவல் டு 7y. ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூஸ் தெரியாது. ஸோ x அண்ட் ஒய் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் டைம் டு டவுன் ஸ்ட்ரீம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு அப்ஸ்ட்ரீமுக்கு வந்து ரெண்டு டேட்டாவுமே கொடுத்துட்டாங்க. 4.2 km distance, 14 minutes time. ஸோ அப்ஸ்ட்ரீம் டைம் என்ன, SU ஈக்குவல் டு DU/TU. ஓகேவா, ஸோ 4.2 km 14 minute. இங்கே எல்லாமே மினிட்ஸில் இருக்கனால நம்மளும் மினிட்னே எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ 0.3 km/minute. ஓகேவா, ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஃபார்மில் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் x மைனஸ் ஒய். ஸோ x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 0.3 km வந்து ஈக்குவல் தான். ஓகேவா, ஸோ x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0.3. ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா 7yன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 7y மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0.3. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0.05 km/minute. தென் எக்ஸோட வேல்யூ என்ன, x ஈக்குவல் டு 7y. ஸோ ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0.35 km/minute. இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே கிடச்சிருச்சு. ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நம்ம வந்து எக்ஸ் ஒய்யை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க 18.4 கிலோமீட்டருங்கிற அந்த டிஸ்டன்ஸை டவுன் ஸ்ட்ரீமில் வந்துட்டு எவ்வளோ டைமில் அவள் ஸ்விம் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ 18.4. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னன்னா x ப்ளஸ் ஒய். ஓகேவா, ஸோ வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 0.35, ஒய் வந்துட்டு 0.05. ஸோ வந்துட்டு ரெண்டே ஆட் பண்ணோன்னா 0.4 km/minute. ஸோ டைமோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான். ஸோ 18.4 டிவைடட் பை 0.4. ஸோ டைம் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம் வந்துட்டு 46 minutes. ப்ராப்ளம் நம்பர் 7. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் swimming speed of Raj in still water to speed of river if ratio of time taken to go 10 km upstream to time taken to go 10 km downstream is 11:5. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வந்துட்டு ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, இங்கே வந்துட்டு டைமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்துட்டு டைம் ஃபார் அப்ஸ்ட்ரீம் டைம் ஃபார் டவுன் ஸ்ட்ரீமோட ரேஷியோ என்னென்னா 11:5. ஸோ 11 டிவைடட் பை 5 எழுதிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீடோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ டைமோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் டைம்.
எப்போவுமே கொஷினில் வந்துட்டு டிஸ்டன்ஸு வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்க்குனா நம்ம வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் எடுத்துக்கணும். TUDD இந்த மாதிரி. ஒருவேளை டிஸ்டன்ஸை பற்றி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து சேம் டிஸ்டன்ஸாகவே எடுத்துக்கலாம். DUDDக்கு பதிலாக D அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ டைம் ஃபார் அப்ஸ்ட்ரீம் வந்து DU/SU, தென் TD வந்துட்டு TD/ST. ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 10 கிலோமீட்டர். ஸோ 10 அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்துட்டு x - y. தென் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 10, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்துட்டு x + y = 11/5. ஓகேவா? ஸோ 10 கேன்சல் ஆகிடும். 1/x - y / 1/x + y = 11/5. ஸோ இதை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து மேலே போயிடும். ஸோ x + y / x - y = 11/5. ஓகேவா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு திரும்ப சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 16y = 6xன்னு இருக்குது. ஸோ x/y தான் நமக்கு வேணும், அதாவது ஸ்பீடோட ரேஷியோ தான் நமக்கு வேணும். ஸோ x/y வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா x/yன்னு எழுதலாம். இது வந்து ரேஷியோ, ப்ரப்போர்ஷன் அண்ட் வேரியேஷன் அந்த கான்செப்ட்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ x/y = 16/6, ஸோ 8/3. ஸோ ஸ்பீடோட ரேஷியோ என்ன? x/y = 8:3. Question number 8. Raj swims for 6.5 hours while going 24 km downstream and 36 km upstream. But he takes 6 hours to swim 36 km downstream and 24 km upstream. At what rate is the river flowing? ஓகேவா? ஸோ இங்கே வந்து 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 6.5 hours டைமில் வந்துட்டு 24 km டவுன்ஸ்ட்ரீம்லையும் 36 km அப்ஸ்ட்ரீம்லையும் ஸ்விம் பண்ணுவான். தென் 6 ஹவர்ஸில் வந்துட்டு 36 km டவுன்ஸ்ட்ரீம், 24 km அப்ஸ்ட்ரீமில் வந்து ஸ்விம் பண்ணுவான். ஸோ ரிவரோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து 2 கேஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து டைம் ஃபார் டவுன்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டைம் ஃபார் அப்ஸ்ட்ரீம் = 6.5 hours. ஓகேவா? ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கனால அதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேவா? 6 2s 12 + 1 13, 13/2 13/2 hours. ஓகேவா? ஸோ வந்து டைமோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோம்? டைம் ஃபார் டவுன்ஸ்ட்ரீம். ஸோ டவுன்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 24 / ஸ்பீட் ஆஃப் டவுன்ஸ்ட்ரீம் ப்ளஸ் அடுத்து அப்ஸ்ட்ரீமோட ஃபஸ்ட்டு கேஸில் அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 36. ஸோ 36 / ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் = 13/2. ஓகேவா? ஸோ அந்த 2 வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 48/ST + 72/SU = 13. இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். தென் ஒரு கேஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் கேஸில் என்னென்னா 6 hours. ஓகேவா? ஸோ TD + TU = 6 hours. ஸோ டைமோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ செகண்ட் கேஸில் டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 36. 36 / ஸ்பீட் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் வந்து 24. ஸோ 24 / ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் = 6. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது பார்த்தோன்னா ஸோ இங்கே வந்து 48 72 இருக்குது நியூமரேட்டரில், இங்கே வந்துட்டு 36 24 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருது. ஸோ இங்கேயும் 72/SU இருக்குது, இங்கேயும் 72/SU இருக்குது. ஸோ அப்போ தான் சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ வர்ற ஈக்குவேஷனை வந்து தேர்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு 3 - 1 தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். = 18 - 13. ஓகேவா? தென் 108/ST minus 48/ST. ஸோ 60 / ஸ்பீட் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம் = 18 - 13 5. ஓகேவா? ஸோ SD = 12 km/h. ஸோ நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ஃபார்முலா என்னென்னா x + y. ஸோ x + y = 12. அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்பீட் ஃபார் டவுன் ஸ்ட்ரீமை வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன? 8 km/h. அப்ஸ்ட்ரீம் ஃபார்முலா என்ன? x - y. ஓகேவா? ஸோ x - y = 8. இப்போ இந்த 2 புது ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக x and yயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா SD SU ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ வந்து XY ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ x + y = 12, x - y = 8. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 2x = 20. ஸோ x = 10. இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y = 2 km/h. ஓகேவா? ஸோ இதுதான் ரிவரோட ஸ்பீட் ஆர் ரேட் ஆஃப் ஃப்ளோயிங். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட்ஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன்.